கோல்ட் அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பட் ஆனா பிரைசஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதை பார்த்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? தென் நீங்க கரெக்டான வீடியோல தான் இருக்கீங்க. பிரைசஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதை பார்த்து அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாம 2026ல எப்படி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றதுன்றத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் வீடியோ, இந்த வீடியோவில் நான் என்ன கவர் பண்ண போறேன் அப்படின்றத ஒன் பை ஒன்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்பர் 1 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 உடைய ரியாலிட்டி செக், அதாவது கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர் உடைய பெர்ஃபார்மன்ஸை முதல்ல நம்ம பார்க்கலாம். நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்றதை நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகே, நம்பர் 2, கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர் எதுக்கு ரேலி ஆச்சு, அதோடைய ரீசனை பார்க்கலாம். ரிசர்ச் பேக்ட் ரீசனை நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஓகே, நம்பர் 3, காப்பர் பத்தி பார்க்கலாம். ஏன்? பிகாஸ் திஸ் இஸ் த இக்னோர்டு மெட்டல், பட் ஆனால் இது ஃபியூச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பத்தியும் நான் என்னுடைய ரிசர்ச்சை ஷேர் பண்றேன். நம்பர் 4, பிகினர்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான ஃப்ரேம் ஒர்க், எப்படி மெட்டல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த 4 திங்ஸ்ல இருந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் ஸ்கிப் ஆஃப் திஸ் வீடியோ. ஃபார் அதர்ஸ், ஜஸ்ட் ஸ்டே வித் மீ. We will just go through each and every topic one by one. So let's start with the first section. Okay ba? அதாவது 2025 உடைய ரியாலிட்டி செக் என்ன, அதாவது நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது 2025ல MCX டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். MCX ஆனது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதாவது கமாடிட்டிஸ்லாம் இருக்குல்ல, இந்த கோல்டு, சில்வர், காப்பர், இந்த மாதிரி கமாடிட்டிஸ் எல்லாமே பை அண்ட் செல் பண்ற மெயின் மார்க்கெட் தான் MCX. நீங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறீங்களா, அதான் NSE and BSE பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி கமாடிட்டிஸ்க்கு MCX. ஓகே, சிம்பிள் டர்ம்ஸ்ல புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ MCX டேட்டா என்ன சொல்லுது? ஆஸ் பர் MCX டேட்டா 2025ல கோல்டு, சில்வர், காப்பருடைய ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா ஷேர் பண்றேன். கோல்டு 2025ல 75% பிளஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நான் சைட்ல ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன். 75% பிளஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கோல்டு, ரைட்? சில்வர் ஆல்மோஸ்ட் 150% பிளஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஜஸ்ட் கேட்டுட்டே போங்க. காப்பர், நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரியே த இக்னோர்டு ஹீரோ, சைலண்டா 60% பிளஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தீஸ் ஆர் நாட் ஸ்மால் நம்பர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய மேஜர் இண்டெக்ஸ் என்னது? நிஃப்டி. நிஃப்டி அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாக்ஸை இந்த 3 மெட்டல்ஸுமே பை அ பிக் மார்ஜின் பீட் பண்ணிருக்குன்னு சொல்லலாமா? சிம்பிள், கரெக்டா? ஆப்வியஸ்லி இந்த 3 மெட்டல்ஸுமே நிஃப்டியா இருக்கட்டும், பெரிய எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாக்ஸை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு வித்அவுட் எனி டவுட். ஐ ஹோப் இந்த மெட்டல்ஸ் ரேலி நீங்க ரொம்ப நாளா கேட்டிருப்பீங்க. கோல்டுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சில்வருடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. அது போய் கிடையாது, அதுக்கு பின்னாடி நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நம்பர்ஸ் நெவர் லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இப்ப 3 மெட்டலுமே ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? தட் இஸ் த பிகெஸ்ட் கொஸ்டின். கரெக்டா? 3 மெட்டலுமே அதுவும் ஒரே டைம்ல ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? தட் இஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ். இந்த 3 மெட்டல்ஸ் உடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கு. ஸோ அதை தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் தட்? அவர் செகண்ட் பார்ட், அதாவது why 3 metals rallied. What is the reason behind it? Let's cover that. Now coming to the second section, அதாவது what is the reason behind this rally. ஸோ இந்த ரேலிக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? ஒரு மெட்டலுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கோல்டு. அதாவது கோல்டுடைய பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன் என்ன தெரியுமா? சென்ட்ரல் பேங்க்ஸ் கண்டினியூஸா கோல்டை கண்டினியூஸா வாங்கிட்டு இருந்ததுதான் இதோடைய ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான திங். பிகாஸ் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா கோல்டுக்கு இது ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட். நான் மறுபடியும் சொல்றேன், ட்ரேடர்ஸ் வாங்கல, ட்ரேட் பண்றாங்கல்ல, ட்ரேடர்ஸ் வாங்கல, கவர்மெண்ட் வாங்கினாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி லாங் டேர்ம் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் வை கோல்டுடைய பிரைசஸ் வந்து எனார்மஸா இன்க்ரீஸ் ஆனது. ஓகேவா? அண்ட் சில்வருடைய பிரைசஸ், நான் ஐ கெஸ் 2 months பிஃபோர் நான் சில்வரை பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அங்க கூட இந்த ரீசனை நான் ஐட்ரேட் பண்ணியிருந்தேன். நான் மறுபடியும் சொல்றேன், சில்வருடைய பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். அதாவது கம்பெனிஸ் சச் ஆஸ் இந்த இவிஸ் எல்லாம் மேக் பண்றாங்கல்ல, இந்த கார் கம்பெனிஸ், இவிஸ், எலக்ட்ரானிக்ஸ், சோலார் பேனல்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஹியூஜ் டிமாண்ட் வரதுனால சில்வருடைய பிரைசஸ் டிராஸ்டிக்கலா இன்க்ரீஸ் ஆச்சு. ஐ ஹோப் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. 150%. நான் முன்னாடி சொன்ன மாதிரி திஸ் இஸ் நாட் அ ஸ்மால் நம்பர், கரெக்டா? நவ்
கோல்ட் அண்ட் சில்வர் இந்த பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்ட்டு லாஸ்ட் இயர் ஃபுல்லாவே நீங்க பார்த்துருப்பீங்க. இதோடைய பிரைசஸ் கண்டினியூஸ்ல அப்சர்ஜ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லி. பட் எல்லாருமே கோல்ட் அண்ட் சில்வர் பத்தி பேசிட்டே இருந்தாங்கன்னு நான் சொன்னேன். பட் there is one more metal which also gave almost 60% returns. பட் ஆனா இதை பத்தி யாருமே ஏன் பேசல? பட் லெட்ஸ் uncover what are the reasons behind காப்பருடைய பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன்ஸ் என்ன நான் ஒன்னு சொல்றேன். அதாவது நம்பர் 1, நம்ம இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது? டேட்டா சென்டர்ஸ். ஸோ டேட்டா சென்டர்ஸ் அண்ட் ஏஐ இந்த மாதிரி கம்பெனிஸ் கிட்ட இருந்து ரொம்ப அதிகமான டிமாண்ட் வர மெட்டல் என்னது? காப்பர். பவர் கிரிட்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் கிட்ட இருந்து டிமாண்ட் வர்றது என்ன மெட்டல்? காப்பர். So these are the main reasons why gold, silver, copper உடைய prices increase ஆனது. Gold, silver and copper உடைய prices increase ஆனதுக்கான reasons இதுதான். ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, ஃபியர் கோல்டை வந்து புஷ் பண்ணுச்சு, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் சில்வரை புஷ் பண்ணுச்சு, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் காப்பரை புஷ் பண்ணுச்சு. சிம்பிள், அவ்வளவுதான். ஐ ஹோப் இப்ப உங்களுக்கு கோல்டு, சில்வர், காப்பர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, வாட் ஆர் த ரீசன்ஸ் பிஹைண்ட் இட் ரொம்ப கிளியரா புரிஞ்சுட்டு இருக்கும். கரெக்டா? வாட் இஸ் த தேர்ட் செக்ஷன்? நான் சொன்னேன் காப்பர் த இக்னோர்டு ஹீரோ. அதை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, நவ லெட்ஸ் மூவ் டு த தேர்ட் டாபிக். அதாவது காப்பர் த இக்னோர்டு ஹீரோ. ஏன் இக்னோர்டு ஹீரோ அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது ஆல்மோஸ்ட் அது 60% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னு நான் சொன்னேன். கரெக்டா? அதாவது நம்மள எல்லாருமே கோல்ட் அண்ட் சில்வருடைய பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? பட் ஆனா காப்பர் வந்து சைலண்டா இவ்வளோ அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னு சொன்னால. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாக் இருக்கு. நாட் அ ரெக்கமெண்டேஷன், ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். அந்த ஸ்டாக் இதே இந்த மீன் டைம்ல இந்த மெட்டல்ஸ்லாம் ரேலி பண்ணிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த டைம்ல ஹிந்துஸ்தான் காப்பருடைய ஸ்டாக் எவ்வளவு ரேலி ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கு? ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் 100% பிளஸ். அதாவது நீங்க போட்ட அமௌண்ட்டை டபுள் ஆயிட்டு இருக்கும். தட்ஸ் இட். ஸோ டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் நான் ஏன் இதை வந்து இக்னோர்டு ஹீரோ அப்படின்னு நான் சொல்றேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ டேரக்டா இப்போ ஓகே காப்பர்லாம் வந்து நல்ல ரேலியா இருக்கு, ஸோ அதனால டேரக்டா காப்பர்ல இன்வெஸ்ட் பண்ணிட முடியுமா? வித் நீங்க டேரக்டா இப்போ ஹிந்துஸ்தான் காப்பர்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்களா? நோ, தட்ஸ் ரிஸ்கி, ரைட்? ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 100% பிளஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நவ் யூ கான்ட் இன்வெஸ்ட். பட் இஸ் தேர் எனி சேஃபஸ்ட் வே வேர் யூ கேன் இன்வெஸ்ட் இன் காப்பர்? நான் என்னுடைய பழைய வீடியோஸ்ல கோல்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது இடிஎஃப்ஸ் மூலியமா, சில்வர்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது இடிஎஃப்ஸ் மூலியமா நான் நிறைய ஆப்ஷன்ஸ் பத்தி பேசியிருக்கேன். காப்பர்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? காப்பருக்கு ஏதாச்சும் இடிஎஃப் இருக்கா? கமெண்டட் டவுன் உங்களுக்கு தெரிஞ்ச. அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கவர் பண்ணலாம். எஸ், காப்பருக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ். நீங்க சொன்னீங்கன்னா வில் மேக் அ வீடியோ. ஓகே, ஸோ இதை தான் நான் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் ஏன் காப்பர் வந்து ஒரு இக்னோர்டு ஹீரோ அப்படின்னு நான் சொன்னேன், ரைட்டா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபியூச்சர்ல டெவலப்மெண்ட் காப்பர் இல்லாம கிடையாது. நான் சொன்ன மாதிரி டு யூ ரிமெம்பர் டேட்டா சென்டர்ஸ், ஏஐ, இதெல்லாம் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ். அண்ட் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான மெட்டல் என்ன? காப்பர். ஸோ லாங் டேர்முக்கு காப்பர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? யூ கேன் கமெண்ட். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் 3 செக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர், காப்பர், அதோடைய ரேலியை நம்ம பார்த்தோம், அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ் என்ன, அண்ட் காப்பர் உடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஃபைனலா ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு வார்னிங் மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ கோல்டு, சில்வர், காப்பர் இதோடைய பிரைசஸ் எல்லாம் எனார்மஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஆல்மோஸ்ட் 100% ரிட்டர்ன்ஸ்க்கு க்ளோஸ் எல்லாமே வந்துருச்சு. சில்வர் ஆல்மோஸ்ட் கேவ் 150% பிளஸ் ரிட்டர்ன்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ டைரக்டா போயிட்டு பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? கிடையாது. கரெக்டா? பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எனார்மஸான ஒரு ரொம்ப பெரிய ரேலி, இவ்வளவு பெரிய பிரைஸ் சர்ஜுக்கு அப்புறம் கண்டிப்பா கரெக்ஷன்ஸ் வரும். நம்பர் 1, வால்டாலிட்டி இருக்கும். வால்டாலிட்டினா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஃப்ரீக்வன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால பிளைண்டா நம்மளால இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. கரெக்டா? ஸோ தேர் ஷுட் பி சம் ஃப்ரேம் ஒர்க், தேர் ஷுட் பி சம் அலோகேஷன். கரெக்டா? மொத்த மணியும் போடக்கூடாது. தேர் ஷுட் பி ஃபியூ பர்சன்டேஜ் நம்ம அலோகேட் பண்ணணும். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, so what should be the framework which you can follow? Adha ipo nama paaka porom. Okay, this is the final section and I hope this would be valuable to you. Okay, let's go to the fourth one. Okay, let's start with beginners framework. அதாவது எனக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு, சில்வர், காப்பர்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் ஆனா எப்படி நான் இன்வெஸ்ட் பண்றது? ப்ராப்பரா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி, அதாவது சில ஸ்டெப்ஸ்ன்னு இருக்குல்ல, சில அலோகேஷன்ஸ் இவ்வளோ நீங்க பண்ணணும், அந்த மாதிரி நம்ம வந்து இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான கேள்வி நான் முதல்ல உங்ககிட்ட கேட்கணும். அதாவது நீங்க என்ன மாதிரியான இன்வெஸ்டர்? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், சேஃப்டி மைண்ட் செட் உள்ள இன்வெஸ்டரா இல்ல growth மைண்ட் செட் உள்ள இன்வெஸ்டரா?
So this is very important before I answer any such questions. First thing, நீங்க ஒரு சேஃப்டி மைண்ட் செட் உள்ள, அதாவது எனக்கு பீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபேமிலி மணி இன்வால்வ் வாட் எவர் இட் இஸ், அப்படி இருந்தீங்க அப்படின்னா தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் நீங்க கோல்டுல ஃபுல் அலோகேஷன் வைக்கலாம். வை? பிகாஸ் கோல்ட் இஸ் அ சேஃப் ஹேவன் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் எப்போ கிராஷ் ஆனாலும் சரி கோல்டுடைய பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும். தெர் இஸ் ஆல்வேஸ் திஸ் இன்வர்ஸ் கோரிலேஷன் பிட்வீன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கோல்டு. ஸோ அதனால உங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15% கோல்டு இருந்துச்சு அப்படின்னா தென் நீங்க கண்டிப்பா அதோடைய அட்வான்டேஜ் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது பார்ப்பீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சேஃப்டி இன்வெஸ்டா இருந்தீங்க அப்போ சில்வரும் காப்பரும் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆஸ் அ பிகினரா சில்வரும் காப்பரும் சரி, இப்போ நீங்க சில்வருடைய பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. பட் சில்வர் இஸ் மோர் volatile, அதாவது அதோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கும். பட் கோல்டு ரொம்ப ஸ்டேபிளா மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க ஒரு கம்ப்ளீட் பிகினரா இருந்தீங்க அப்படின்னா தென் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் கோல்ட் ஃபர்ஸ்ட், தென் ஸ்லோலி யூ மூவ் டு சில்வர் அண்ட் காப்பர். ஓகேவா? ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஆனா நீங்க growth மைண்ட் செட் உள்ள ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா ஈவன் தோ யூ ஆர் பிகினர், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபியூ மந்த்ஸோ இல்ல 1 or 2 years நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் சம் நாலேஜ் அபவுட் இட். கரெக்டா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோல்ட், சில்வர் அண்ட் காப்பர். சி எப்படி இன்வெஸ்ட் பண்றது? வாட் ஆர் த டைப்ஸ்? கோல்டுக்கு கோல்டு இடிஎஃப்ஸ் மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், ரைட்? சில்வருக்கு சில்வர் பீஸ் இருக்கு, அந்த மாதிரி எக்ஸெட்ரா. ஐ ஹோப் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இட் வுட் பி ரெப்பிட்டேட்டிவ். ஸோ அண்ட் நம்ம காப்பருக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? யா ஆப்வியஸ்லி தேர் ஆர் ஸ்டாக்ஸ் லைக் ஹிந்துஸ்தான் காப்பர் இந்த மாதிரி இருக்கு. பட் ஹிந்துஸ்தான் காப்பர் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஸ்டாக்ஸ் ஆர் ஹை ரிஸ்க். கரெக்டா? எப்போ கிராஷ் ஆகும்னு உங்களாலே சொல்ல முடியாது. இஃப் ஆல்மோஸ்ட் 100% வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ரேலி கொடுத்துருக்குன்னு நான் சொன்னேன். கரெக்டா? ஸோ ப்ராஃபிட் புக் ஆச்சுன்னா இப்படின்றது கூட ப்ராஃபிட் போயிடும். கரெக்டா? ஸோ இஃப் யூ இன்வெஸ்ட் இன் இடிஎஃப்ஸ் then that is a safe approach. So what is that ETF? So இத நான் ஒரு கொஸ்டினாவே வைக்கிறேன். We will cover in the upcoming videos. Okay வா? So I hope உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா if you are safety focused then focus on gold. If you are growth focused இருந்தீங்க அப்படின்னா then try to keep your gold and keep your silver and some amount of copper in your portfolio. And எவ்வளவு வைக்கிறது? What should be the allocation? என்ன எவ்வளவு percentage இருக்கும்? அதுதான் இப்போ பார்க்க போறோம். So let's go for this allocation. எவ்வளவு allocation இருக்கணும் உங்க போர்ட்ஃபோலியோல? See ரொம்ப சிம்பிள். அதாவது இப்போ நீங்க ஒரு கம்ப்ளீட் பிகினர் அப்படியா இருந்தீங்க அப்படின்னா தென் 10% ஆஃப் யோர் போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா என்ன மெட்டல்ஸ் இருக்கணும்? அதாவது கோல்ட். இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி பிகினர் ஸ்டாப் வித் கோல்டு. கம்ப்ளீட்டா நீங்க கோல்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்ல டாடா கோல்டு இருக்கு எக்ஸெட்ரா. ஓகே, யூ கேன் சர்ச் ஓவர் இட், யூ வில் கெட் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்க கோல்ட்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா தென் யூ ஹேவ் 1 year ஆல்ரெடி யூ ஆர் நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் ஃபார் யூ 15%ல இருந்து 20% உங்களுடைய போர்ட்ஃபோலியோல மெட்டல்ஸ் இருக்கணும். அதாவது கோல்டு, சில்வர், அதாவது இந்த கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் இதெல்லாம் பாப்புலர் நேம்ஸ். இதுல நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோல 20% வச்சிருங்க அப்படின்னா தென் யுவர் போர்ட்ஃபோலியோ இஸ் பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ். கரெக்டா? ஏன்னா எப்பயுமே திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் யூ ஆல் ஷுட் நோ. அதாவது எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட் எப்பெல்லாம் கிராஷ் ஆகுதோ அப்போ எப்பயுமே இந்த மாதிரி சேஃப் ஹேவன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் உடைய பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஒரு இந்த 15 to 20% இந்த மாதிரி மெட்டல்ஸ் கோல்ட் அண்ட் சில்வர் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா ரெட்ல இருக்காது. ஓகே, when your stocks goes down or ETFs goes down, your metals will go up. I hope you understood. Correcta? And finally, and then slowly நீங்க வந்து காப்பரை உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இன்க்ளூட் பண்ணலாம். If you wish you can go buy stocks, if you wish you can invest in copper with the help of ETFs. I hope இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். கரெக்டா? வாட் இஸ் த ஃப்ரேம் ஒர்க்? ஸோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்? முதல்ல நம்ம சேஃப்டி மைண்ட் செட் உள்ளவங்களா, இல்ல நம்ம நல்ல லாஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது, ஐ நீட் பீஸ் அப்படின்னா சேஃப்டி மைண்ட் செட்னா யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கோல்ட். இல்ல ஐ கேன் லிட்டில் பிட் டேக் ரிஸ்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில்வர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்ட் அண்ட் சில்வர், அதாவது கோல்ட் பீஸ், சில்வர் பீஸ், அண்ட் ஸ்லோலி யூ இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு காப்பர். ETFஸும் சிலது இருக்கு. கரெக்டா? ஸோ திஸ் ஷுட் பி யுவர் ஐடியாலஜி டுவர்ட்ஸ் மெட்டல்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ அலோகேஷன் இருக்கு உங்க போர்ட்ஃபோலியோல. கரெக்டா? இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணும், இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு.
வாட் பர்சன்டேஜ் கோல்டில் எவ்வளோ இருக்கணும், சில்வரில் எவ்வளோ இருக்கணும். ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். கரெக்டாக? ஸோ I don't want any loss. I just want stability. Then go with gold. I can take a little bit of risk. Then include silver and slowly include copper. புரிஞ்சிடுச்சா கம்ப்ளீட்டா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. மெட்டல்ஸ் இன்சூரன்ஸ் மாதிரி, ஓகேவா? லாட்ரி டிக்கெட் கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சின்ஸ் கோல்டு, சில்வர், இந்த மாதிரி காப்பர், இந்த பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனோடனே நம்மளுடைய மொத்த அமௌண்ட்டையும் எடுத்துட்டு போயிட்டு மெட்டல்ஸ்ல போட்டுறக்கூடாது, ஓகேவா? ஸ்பிளிட் பண்ணி போடலாம், ஓகே. பட் கோல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுக்காக மொத்தமே கோல்ட்ல போடுறது, சில்வர் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுக்காக மொத்தமே சில்வர்ல போடுறது, தட் இஸ் நாட் த ஐடியல் வே ஆஃப் டிசைனிங் யுவர் போர்ட்ஃபோலியோ, ஓகேவா? ஸோ தே ஷுட் பி அ ப்ராப்பர் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்டல்ஸ் லாட்ரி டிக்கெட் கிடையாது. அது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோல, ஓகே? ஒரு 20% வரைக்கும், மேக்ஸ் வரைக்கும் நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இந்த மெட்டல்ஸ்க்கு நீங்க டிசைன் பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு கிளாரிட்டி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோல நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதாவது காப்பர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வேஸ் என்ன, அதை பத்தி வீடியோ வேணும், டீட்டெயிலான வீடியோ வேணும்னு கேட்டீங்க. அதை பத்தி ஒரு டீட்டெயிலான வீடியோ வேணும் நீங்க கேட்டீங்கன்னா நம்ம ஸோ அதை பத்தி ஒரு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வில் மேக் அ வீடியோ ஆன் இட். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் புட் இட் அப் இன் த கமெண்ட். We will try to answer. And with that, signing off from you.